சேனல் நான் உங்கள் துறை நான் நீங்கள் பதிவு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேஜெட்ஸோட ரிவ்யூ தான் நம்ம இந்த பதில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இதான் அந்த கேஜெட்ஸ். இது வந்து ஒரு ஏர்பட்ஸு. இந்த ஏர்பட்ஸ்க்குனான ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் நம்ம இந்த பதில் பார்க்க போகிறோம். இது வந்து வாங்கலாமா அப்படிங்கிறதான் இதோட மெயினான கோலே. ஏன்னா அப்படின்னா 800 தான் இதோட ப்ரைஸ். ஃப்ளிப்கார்ட்டில் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேலே வாங்கியிருக்காங்க. 800 ரூபாய்க்கு இந்த ஏர்பட்ஸ் ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம இந்த பதில் பார்க்க போகிறோம். இப்போ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோல இருந்து கருத்து வேறுபாடு இருக்குது இல்லைன்னா இதே போல் வேறு எந்த வீடியோ பண்ணாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்து தருவீங்க. நம்ம சேனல் பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதான் அந்த பாக்ஸு. இதான் அந்த ஹெட்செட் வரதுக்கான பாக்ஸு. மேலே பிராண்டு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஜம்புன்னு சொல்லி போட்டிருக்கும், ஜம்போன்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன கலர் வேரியன்ட் இருக்குது, ரெட்டு கிரீன் அந்த மாதிரி ஒரு சில கலர் வேரியன்ட்டு, இந்த ப்ளூடூத் 5.2 சார்ஜ் இந்த தடவை நிற்கும், எல்லாமே ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனோட இது கொடுத்துருக்காங்க. அது சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரேட்டிங் என்னது கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 10mm டிரைவ் அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் இதில் வந்துட்டு ஏர்பட்ஸு அண்டு அதோட சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த லப்பர் பிராண்டு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் இப்போ தான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ஓரத்தில் வச்சுட்டு இப்போ சார்ஜ் பார்க்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி தான். அது போக எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. அது போக உள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரண்டி கார்டு, ஒரு யூசர் மேனுவல், இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டுமே ஓரத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம இதோட கருத்துக்கு போனால், அதாவது இந்த ஏர்பட்ஸ் ஒர்த்தா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆனால் என்னோட கருத்து என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வாங்க வேண்டாம் தான் சொல்லுவேன். காரணம் என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது ஒர்த்தா வேல்யூ ஃபார் மணியான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் 0 பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். இது வேல்யூ ஃபார் மணியே கிடையாது. கிட்டத்தட்ட 15,000 பேர் எந்த நம்பிக்கையில் வாங்கினாங்கன்னு சொல்லி தெரியல. இது அந்தளவு காரணம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட பில் குவாலிட்டி சுத்த வேஸ்ட்டு. ரொம்ப நைஸான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் காலையிலேருந்து ஏர்பட்ஸ் கீழே விழுந்தாலும் இல்லை இந்த பாக்ஸ் கீழே விழுந்தாலும் காலி முடிஞ்சு வச்சு அதோட தூர போட்டுற வேண்டியதான். ரெண்டாவது வந்து இதோட டிசைன். இல்லை காதில் மாட்டோம்னா கரெக்டாக அந்த கேப்பில் வச்சோம்னா நிற்கவே மாட்டேக்கு. நம்ம இப்படி திருப்பி வைக்கிற மாதிரி இருக்குது, இப்படி நம்ம நீட்டிக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து சுத்த வேஸ்ட்டு. நம்ம ரைட்டாக நடந்து போனாலுமே சில நேரம் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருது. எனக்கு வந்து பர்சனலாக இது சுத்தமாக அது என்னோட இதுக்கு வந்து சுத்தமாக டிசைன் வந்து எனக்கு செட்டே ஆகலை. அது ஒரு இது. அதுபோக இதோட சார்ஜிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜில், அதாவது இந்த பேக்கில் வந்து சார்ஜ் நினைக்கி அதுவே ஏர்பட்ஸில் சார்ஜ் போட்டால் சார்ஜ் அந்த ஏற மாட்டேங்குது. இப்போ 5 நாள் நல்லா தான் சார்ஜ் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சார்ஜ் சுத்தமாக ஏறவே மாட்டேங்குது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது ஒன் சைடு உள்ளதுனால சார்ஜ் ஆகுது, ஒன் சைடில் வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குது. இது வந்து பெரிய இதுன்னு கூட சொல்லலாம். அது போக அந்த ஏர்பட்ஸ் இருக்கிற பேட்டரி பேக்கப் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சார்ஜ் நிற்கும். 30 மணி நேரம் அப்படி இப்படிலாம் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். அதாவது இதில் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாலுமே மிஞ்சி போனால் 10 மணி நேரம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஹையஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியல. அதுவுமே ஒரு நெகட்டிவ் கூட சொல்லலாம். அது போக இதில் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னா நிறைய சவுண்டு வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த ஏர்பட்ஸ் வந்து ஒர்த்து. நான் அந்த விஷயத்தில் நான் நல்லா ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த ஹெட்செட்டை நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தலைவலி எடுத்துரும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு தலைவலி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் சொல்லுவேன், ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்ப சவுண்டாக இருக்குது. சில் வாய்ஸ் ஓவராக இருக்குது. அதாவது எல்லா வாய்ஸுமே சில் வாய்ஸ் ஓவர்றதுனால மற்ற எல்லாத்தையுமே ரொம்ப கீழே தள்ளிடுது. ஒரு பேஸ் வந்தாலுமே சரி, இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அடி வாங்கிக்கிறது. சில் வாய்ஸ் மட்டும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. அது வந்து சில் வாய்ஸ் நிறைய பிடிச்சவங்களுக்கு வந்து அந்த ஹெட்செட் வந்து ஓகே. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது நாட் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் குறைன்னு சொல்கிறதுக்கு வேறு எல்லாமே குறை தான். இதில் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு இந்த பிராண்டுக்கு வந்து இந்த ஏர்பட்ஸ் வாங்காதீங்க. மற்ற இந்த பிராண்டில் வேறு என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல. நாங்கள் வாங்கினது இந்த ஏர்பட்ஸ் வந்து சுத்த வேஸ்ட்டு. நான் சைடில் வேணால் காட்டுற மாதிரிங்க. இந்த இது வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. சுத்த ஒஸ்ட்டுன்னு கூட சொல்லுவேன். இந்த 900 800 சம்திங் வந்துச்சு. இதுக்கு வந்துட்டு மற்ற ஆல்டர்னேட்டிவ் பிராண்டுக்கு நீங்கள் போய்க்கலாம். போட் பிராண்டில் இருக்குது. கூட 100 போட்டால் 1000 போட் பிராண்டில் கிடைக்கும். அப்படிலாம் பீட்ரான் பிராண்டில் ஒருத்தன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 இயர்க்கு மேலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். செம ஒர்த்தபிள் ப்ராடக்ட்னு கூட நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இன்னும் நிறைய விதமான ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் போய்க்குங்க. இந்த ஹெட்செட் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். வாங்கி உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஐயோ வாங்கிட்டேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுவும் கருத்து இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கருத்துருங்க. நம்ம சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் துறை. பாய்.